வணக்கம் மக்களே, வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல். மக்களே அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் அந்த இயேசு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லோருக்கும் நல்லது பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொடிசியா ஒரு வளாகத்துக்கு தான் வந்திருக்கோம். பார்த்துருப்பீங்க. இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா ஆர்டர் கொடுக்குறதுக்காக வந்திருந்தோம். நம்ம 7லேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் ஆர்டர் புக் பண்ணியிருந்தோம். நம்ம 7லேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால 8 மணிக்கு தான் நம்ம ஜொமேட்டோ ஆன் பண்ணோம். 8:15 தான் ஆர்டர் வந்துச்சு. சரி சொல்லிட்டு நம்ம ரத்தனபுரம் தான் ஆர்டர் வந்துச்சு. எடுக்கலான்ட்டு போய் பார்த்தா அங்கே போனால் அங்கே லேட் பண்ணிட்டாங்க. வீட்டில் தான் ஆர்டர் எடுக்க போயிருந்தோம். வீட்டில் செஞ்சு சமையல் கொடுக்குறாங்க அவங்க. அங்கே தான் ஆர்டர் எடுக்க போனோம். அங்கே போனால் ஒரு 8:40 வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆர்டர் எடுத்து வந்து இங்கே கொடுக்கறதுக்கு 10 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். கொடிசியா வளாகத்தில் தான் ஆர்டர் கொடுக்க வந்திருந்தோம். இங்கே கொடுத்தா 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து கொடுத்தோம். பார்த்திங்கன்னா அதுக்கே எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ சொல்கிறேன் பாருங்கள். மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வேலைக்கு வந்தாச்சு மக்களே. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா நம்ம கொடிசியாவிலேருந்து வந்துட்டுருக்குறோம். நம்ம கிறிஸ்மஸ் இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கி வேலைக்கு வந்தாச்சு. ஆமாம் மக்களே, பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் எடுத்து பார்த்திங்கன்னா அதே கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா அது நம்ம மேலே தப்பு கிடையாது. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா வீட்டில் செஞ்சு கொடுக்குற அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா லேட் பண்ணிட்டாங்க மக்களே. ஏன்னா அவங்க செஞ்சு கொடுக்குறக்கு ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டு நிற்கிற மணி 9. இதுக்கு மேலே ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா எடுக்கலான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா அதே ஆஃப் ஆகிரும். டைம் முடிஞ்சுது. 9 மணியோடு முடிஞ்சுது. 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் புக் பண்ணியிருந்தேன். ஆர்டருக்கு புக் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு 7 to 8 போக முடியல. 8 மணிக்கு தான் வேலைக்கே வந்தேன். 8ங்கிறது ஒரு 8:20 ஆகி போச்சு வர்றதுக்கு. நின்று வெயிட் பண்ணி வாங்கிட்டு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கி கொண்டு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு பாருங்கள் இப்போ தான் போயிட்டுருக்குறேன். அதுக்கே 9 ஆகி போச்சு. இப்போ எங்கே போகிறேன்னா கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்குறேன். முன்னாடி போனால் ஏன்னா கொடிசியாங்கிறது ஒரு கிரவுண்டு தானே. அங்கே ரெஸ்டாரண்ட் எதுவும் அதிகமாக இருக்காது. அதனால் கொஞ்சம் முன்னாடி ரெஸ்டாரண்ட் இருக்க இடமா போனோன்னா ஆர்டர் சொல்லிட்டு போயிட்டுருக்குறேன். பார்க்கலாம். இந்த ஆர்டர் கொடுத்தோம்னா இன்னொரு ஆர்டர் வந்துச்சுன்னா பார்க்கலாம். இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்டரை அதிகமாக கொடுக்குறோன்னாங்க. ஆனால் எங்கே ஆன் பண்ண ஆர்டரே வர மாட்டேங்குது ஜொமேட்டோவில். ஏன்னு தெரில. காலையில் மட்டும் இப்போ இப்படி பண்ணுறாங்க. முதல்ல ஆர்டர் நிறைய வந்துச்சு. அது ஏன்னு தெரில. அது ஏன்னா ஆளுங்களை உங்களை சேர்க்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் கம்மியாயிடும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜொமேட்டோவில் ஆளுங்க அதிகமாக சேர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. சேர்த்த நம்மளுக்கு அப்படியே ஆளுங்க அதிகமாக இருக்கிறனால எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுக்கணும். அதனால் நமக்கு அப்படியே ஆர்டர் கம்மி பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். ஓகே, இதான் ஒரு வீடியோ பாருங்கள். 9 மணி தான் ஆகுது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் 9 மணி ஆகுது. இன்னி குளிர் குறைய மாட்டேங்குது. நான் வேறு தெரியாமல் அந்த ரெயின் கோட் எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டேன். அது போட்டிருந்தா கூட குளிர் தெரியாது. சரியான குளிர் அடிக்குது. மணி 9 ஆகுது. பார்த்திங்கன்னா மணி 9 ஆச்சு. இன்னி குளிருது. சரியான பனி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பனியில் வேலை செஞ்சால் தான் சம்பாதிக்க முடியும். ஓகே, என்ன பண்ணுறது. காட்டுறேன் பாருங்கள். என்ன பனி. இன்னி பனியாக தான் இருக்குது. லைட்டாக வெயில் அடிக்குது. இருந்தாலும் பனி அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நேரத்தில் ஒரு 7 மணிக்கு போனோன்னா அப்போ காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. அது இன்னொரு நாள் வீடியோவில் போடுறேன். ஓகே, இது ஒரு சின்ன வீடியோ. மீண்டும் நல்ல ஒரு வேலை சந்திக்கலாம். பாய் மக்களே.